அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் போட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வாங்கினது 2 பேக்கெட் வாங்கினேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அதை நான் கட் பண்ணி இப்போ அந்த பவுடரை மட்டும் போட்டு வச்சுக்கேன். துவைக்கிற பொடிங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அகலமான பேஷன் எதுனாலும் சரி, ஒரு பிளாஸ்டிக் டப்பா இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, முடிஞ்ச வரை நான் அந்த மாதிரி சில்வர் இதிலே போட்டு நான் கலக்கி இது பண்ணுவேன். இங்கே பாருங்கள், இந்த இருக்கா, இதில் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 இதுக்கு இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு இது வாசனை சென்ட் மாதிரி அந்த ஒரு ஸ்மெல் நல்லா கிடைக்கும். சொல்லப்போனால் கம்ஃபர்ட் மாதிரி நல்லா சென்ட் சூப்பராக இருக்கும். 2 பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் தான் இருக்குது. ஒன்று அவங்க போட மறந்துட்டாங்க போல இருக்குது, மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. இப்போ இதில் பாருங்க, நான் சிங்கிளாக தான் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் ஒரு ஹேண்டில் நான் மொபைலும் ஒரு இதில் இது பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஊற்றிக்கிறோனுங்க. இப்படி ஊற்றணுன்னா நம்மளுக்கு இது ஒரு 3க்கு 1 மடங்கு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன். இந்த இது எவ்வளோ இலகிருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு ஒரு உட்டு கரண்டி இருந்துச்சுன்னா அதில் போட்டு கிளறலாம். நான் கொஞ்சம் அகலமாக இருக்கிறனால நான் இதிலே இது பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறோனுங்க. இதையும் ஊற்றிடுவோம். இந்த மிக்ஸ் பண்ணுறப்ப முடிஞ்ச வரை நம்ம மாஸ்க் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம மூக்கில் அப்படியே ஏறுங்க. இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம அப்படியே கலக்கணுங்க. கலக்க கையில் போட்டு கலந்துடாதீங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு நல்லா போட்டு கலக்க அது அப்படியே நல்லா உதிரியாக வருங்க. நம்ம கலக்கிறப்பே நம்மளுக்கு தெரியும். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், இது நம்ம கலந்துக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல வெளியே வாங்கணும்னு அவசியம் இல்லை. சர்ஃப் எக்ஸல், ஏரியல் இதெல்லாம் நம்ம வாங்கணும் அவசியம் இல்லை. அவங்ககிட்டே நம்ம கேட்டாலே சொல்லிடுவாங்க. நம்மளுக்கு சர்ஃப் பொடி வேணுமா, ஏரியல் பொடி வேணுமா, டைட் பொடி வேணுமான்னு கேட்டாலே அவங்களே அதுக்கேற்றாப்புல எடுத்து கொடுப்பாங்க. அந்த லைன் பூராமே அந்த இதுதான். நல்லா கலந்துட்டு காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலந்தாச்சு. நல்லா எவ்வளோ பொழுன்னு வந்துருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட்டியல் இருக்கிறப்ப நம்ம அப்படி உடச்சி விட்டுக்கிறணும். இந்த கட்டியலை இந்த மாதிரி நம்ம உடச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட்டி விடுகிறப்ப உடச்சிக்கலாம். நான் பாட்டில் இந்த மாதிரி கவுத்தி வச்சுக்கிருவேன். என்ன காரணம்னா, மேலே இருக்கிறது பூராமே கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி வடிஞ்சிடும். அந்த வடிஞ்சோடனே அதை நம்ம கேப் அப்படியே திறந்து அப்படியே நம்ம ஊற்றிக்கிடலாம். அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா பொழுணும். ஆனால் நல்லா ஹீட்டாக இருக்கும் இந்த இது. அது கூட இங்கே பாருங்கள், இதை அப்படியே போட்டு நம்ம பெரும்பாலும் பார்த்துருக்கோம்ல, சர்ஃப் எக்ஸல், ஏரியலெல்லாம் இந்த மாதிரி கலராக இருக்கும். அதனால் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கிட்டோம்னா, எல்லா சைடும் கலந்து விட்டோம்னா இந்த கலர்ஸ் எல்லா இதுலேயும் போய் அப்படியே பைண்ட் ஆகிடும். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி இருக்கும். அந்த பெல்லை தொட்டிங்கன்னா ஆல்னு கேட்கும். அப்போ அது டச் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் பூராமே உங்களுக்கு சேரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறோம். பார்த்தீங்களா? இப்போ ஏரியல், சர்ஃப் எக்ஸல் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். ஏரியல் சர்ஃப் எக்ஸல் மாதிரி இல்லை, இது ஏரியல் சர்ஃப் எக்ஸல் தான். அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த பாட்டிலில் இருந்தது இதில் அப்படியே இதாகிடுச்சு. அதோட கொஞ்சம் ஓப்பன் பண்ணி ஊற்றிக்கிட்டேன். இது சென்ட்டு மாதிரிங்க. சென்ட் மாதிரி இல்லை, சென்ட்டு தான். பாருங்கள், நல்ல மனம் சூப்பராக இருக்குங்க. வீடே மணக்குது. நான் என்ன செய்வேன்னா, இதை ஊற்றிட்டு மிச்சம் இந்த பேக்கெட்டில் இந்த மாதிரி சிந்தினாலும் சரி, இல்லை இந்த மாதிரி பாட்டிலில் இருந்தாலும் சரி, அதை அப்படியே லாஸ்ட்டாக நம்ம துணி துவைச்சிட்டு இந்த தண்ணியில் நான் அப்படியே இது பண்ணிடுவேன், மிக்ஸ் பண்ணிடுவேன். லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த கம்போர்ட் ஸ்மெல் நல்லா சென்ட் ஸ்மெல், கம்போர்ட்டில் சென்ட் ஸ்மெல் நல்லா வரும் நம்மளுக்கு. இப்போ அதை ஊற்றிட்டு நல்லா இப்போ கலந்து விட்டுக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 3 ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு பவுடர் கொட்ட போகிறோம், அடுத்து அந்த லிக்யூடை நம்ம கலக்க போகிறோம். கலந்து முடித்தோடனே அந்த கலர்ஸை போட்டுட்டு இந்த சென்ட் ஊற்ற போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.
நம்ம 450 500 700ன்னு சொல்லி வாங்குறதுக்கு ஒரு 300 இருந்தால் போதுங்க. ஒரு 300, அதிகப்படி 300 இருந்தால் கூட போதும். நம்ம வீட்டுக்கு வந்து இங்கே பாருங்கள், நம்ம துணிமணிக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு சூப்பராக வந்து அழுக்கு போகுங்க, நல்லா க்ளீனாக இருக்கும். இங்கே பாருங்கள், பொழு வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வாங்கி இது பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.